நாம் யாவரும் கண்களை மூடி இந்த நாள் ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ள வாசம் செய்கிற தேவன் நம்மளோடு பேசும்படியாக, நம்மளோடு இடைப்படும்படியாக, நம்மளை பலப்படுத்தும்படியாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த ஆராதனை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. அன்றைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டரே, அதன் மூலியமாக பலன் அடையட்டும். ஒரு விசுவாசத்தை என் கர்த்தர் பேரில் வைக்கத்தக்கதாக, என் தேவனாகி கர்த்தர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர் என்று சொல்லி உம்மை விசுவாசிக்கத்தக்கதாவது செய்யுங்க. இந்த வருடம் தொடங்கி 20வது வாரத்துக்குள் பிரவேசிக்கிறது எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு சொல்கிறோம். பாடல்கள், துதிகள், சங்கீதங்கள், நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டரே நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கத்தக்கதாவது செய்யும். எல்லா துதிகான மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செம்ம கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இதனால் தேவனுடைய ஆராதனை நம்முடைய வீட்டில் இருந்தாலும் என் தேவனாக்கிய கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு இருந்து நமக்கு யாருக்கு தெரிந்த ஒரு பாடல், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவினர் எபினேசரே, இனியும் காத்திடுவார். உனக்கு இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட உன் தேவன் பெரியவரே. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. சங்கீதம் 20ஆம் அதிகாரத்தில் அருமையான வார்த்தை போடப்பட்டிருக்குது. ஒரு 5 விதமான வார்த்தைகள்: கேட்பாராக, ஆதரிப்பாராக, நிறைவேற்றுவாராக, அது மட்டுமல்ல, கடைசியாக உங்களை மேன்மை பாராட்டுவார். ஆனால் மேன்மை பாராட்டுவார்ன்ற போது சிலர் அந்த 7ஆம் வசனத்தில் ரதங்களையும் குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று தேவனை குறித்து மேன்மை பாராட்டுற பிள்ளைகளாக உங்களை தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து அவர் உங்களை ஆதரிப்பார், உங்களுடைய ஜெபங்களை கேட்பார் என்று சொல்லி முதல் வசனத்தில் இன்றைக்கு ஒரு ஆபத்து உலகமெங்கும் இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தரை தேவிக்கிற பிள்ளைகள்,
தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறனால நாம் என் தேவன் எல்லாவற்றுக்கும் தப்பு வைக்க வல்லவர் என்று சொல்கிற பிள்ளையோட ஜெபத்தை கேட்டு உங்களை ஆதரிப்பார். உங்களுக்கு ஒருவேளை தகப்பனோ தாயோ ரொம்ப நெருங்கின உற்றாரோட உறவினர் யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை பார்க்கிற ஒரு தேவன், உங்களை காண்கிற ஒரு தேவன் உண்டு. உங்கள் முகத்தை அறிந்த ஒரு தேவன். அந்த தேவன் சொல்கிறார், நான் உன்னை ஆதரிப்பேன். ஆதரிக்கிறது மாற்றம் இல்லை, அந்த 4ஆம் வசனத்தில் உன்னுடைய எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க வல்லவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அந்த நிறைவேற்றி முடிக்க வல்லவர் சொல்கிறார், நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க. யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று சொன்ன தேவன். இதனால் நாம் எதை குறித்து கலக்கமாக்குறோம்? என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று ஒரு விசுவாசம் இருக்குதா? அந்த விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் கண்களை மூடி, ஆண்டவரே என்னோடு நீங்கள் இருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லி பாருங்கள். அந்த தேவன் உங்களை பலப்படுத்தி உங்களை ஆஸ்வதிப்பார். நாம் துதி ஆராதனைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். தேவனை ஆராதித்து பாருங்கள், பாட்டினால் துதித்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். உங்களை ஆதரித்து உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய எல்லாவற்றையும் நிறைவேற்றி தேவன் உங்களை மேன்மை பாராட்டி உங்களை உயர்த்துவார். உங்களோட தேவைகளை சந்திப்பார். நாம் துதி ஆராதனை கடந்து செல்வோம். இதுவரை உதவின எபினேசருண்டு, இதுவரை உதவின எபினேசருண்டு, இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். தேவன் உன்னை நடத்தி செல்வார். புதுபலன் அடைந்து சீராகுகளை விரித்து, புதுபலன் அடைந்து சீராகுகளை விரித்து, உயர பறந்திடுவார். மடிந்து போவதில்லை. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார்.
செல்வார். புதுபலன் அடைந்து சீரகுகளை விரித்து உயர பறந்திடுவார். மடிந்து போவதில்லை, மடிந்து போவதில்லை, மடிந்து போவதில்லை. எங்க நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய் நீர் எங்களுக்கு பாராட்டின ஒவ்வொரு கிருபைகளுக்காக நன்றி, ஒவ்வொரு தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன், எங்களை வாழ வைக்கிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள் இந்த ஆராதனையில பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம், இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆட்சேபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளோடு நீங்க இடைபடுங்க. இவர்களுக்காக நீர் உங்களுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுத்தீங்க அப்பா. எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே இந்த பிள்ளையோட தேவை அறிந்து இவருடைய எல்லா ஏக்கத்தையும் மாற்றி என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறோம். உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளாக எங்களை வைத்திருக்கிறதுக்காக உலகத்தில் இருக்க அநேக காரியங்கள் மாறுதலாக இருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் எஸ்தர் ராஜாத்தினுடைய நாட்கள் ஆண்டவரை காறுதலை மாறுதலாய் முடியும்படியாக செய்தி அந்த காரியத்தை மாற்றி கொடுத்த தேவன் இப்பொழுது நடந்து கொண்டிருக்க இந்த காரியத்தை என் தேவன் மாற்றுவி. இவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற காரியத்தை என் தேவன் மாற்றுவி. நிச்சயமாகவே எல்லாவற்றையும் என் தேவன் மாற்ற முடியும். காலங்களை படைத்த தேவன், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் படைத்த தேவன், இந்த நாட்டினை நேர்த்தியாய் செய்வீங்க என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்கும் போது நீங்க பேசி எல்லா துதி கனமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்க எங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வேதத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலும் கூட உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை மட்டுமாக திருச்சபையினுடைய மக்களாகிய நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உன்னத மறைவிலே நம்மை மறைத்து காத்து வழிநடத்தி நம்மை போஷித்து பராமரித்து பாதுகாத்து ஜீவன் சுகம்பலன் கொடுத்து நம்மை ஆதரித்து இம்மட்டுமாய் கர்த்தரை பற்றி அறிகிற அறிவிலும் இன்னும் அவருடைய கிருபையிலும் நாளுக்கு நாளாக விருத்தி அடையத்தக்கதாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சேஷமாக இந்த நாட்களிலே நாம் அதிகமாக அறிய வேண்டியதும் புரிய வேண்டியதுமான ஒரு சத்தியம் உண்டு. அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் அவர்களிடத்தில் அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று பரிசுத்த பவுல் கொரிந்தியர்கள் நிருபத்தில் அவர் அபிதமாக எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். அவை நமக்கு நன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் நடக்கிறதும் அவைகள்தான் நமக்கு ஆசீர்வாதம் என்று நம்ம நினைக்கிறோம். இல்லை, அதுவும் நமக்கு ஆசீர்வாதம் தான். அதே நேரத்தில் நமக்கு எதிராக நடக்கிற ஒவ்வொன்றும் நஷ்டங்களானாலும் கஷ்டங்களானாலும் உபத்திரங்களானாலும் பாடுகளானாலும் வேதனை ஆனாலும் அதனுடைய முடிவிலே அவரிடத்தில் அன்பு கூறுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அவை இந்த நாட்கள் யாக்கோபுக்கு இக்கட்டான ஒரு காலம் என்று எரேமியா 30வது அதிகாரம்
7வது வசனத்திலே வாசிக்கிற வண்ணமாய், இந்த கொரோனா வைரஸ் மூலமாய் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பட்டணத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய நாட்டிற்கு மட்டுமல்ல, உலக நாடு முழுவதும் இந்த நாட்களில் பாதிக்கப்பட்டு படாத பாடுகளை அணிவித்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். விசேஷமாக உலகம் படைக்கப்பட்ட நாட்களில் இருந்து எத்தனையோ விதமான சம்பவங்கள் நடக்கிறது. சரித்திர சம்பந்தமான அநேக காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் எல்லாமே மனதில் நிற்பதும் இல்லை, மக்களுடைய மனதில், மக்களுடைய இருதயத்தில் நிலைத்திருப்பதும் இல்லை. ஆனால் விசேஷமாக நோவா காலத்தில் ஏற்பட்ட அந்த ஜலப்பிரளயம் அது இன்றைக்கும் உலகம் முழுவதும் உள்ள சகல மக்களுடைய எண்ணங்களிலும் நினைவுகளிலும் அது நிலை கொண்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அது சரித்திரத்திலும் விசேஷமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த அந்த சம்பவம் இன்றைக்கும் அந்த பேழை அந்த அர்ராத் மலையிலே ஒதுங்கி இருக்கிறதை சரித்திர ஆர்வலர்கள் பார்த்து விசேஷமாக இந்த அதிசயத்தை அபிதமாக பாராட்டுகிறதை நம்ம காண்கிறோம். அதே நேரத்தில் விசேஷமாக எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கிறது, எத்தனையோ வல்லரசு நாடுகளுக்குரிய யுத்தங்கள் நடந்திருக்கிறது, சிறு சிறு நாடுகளுக்கு நடுவில் யுத்தங்கள் நடந்திருக்கிறது, தேசத்துக்கு தேசம் யுத்தங்கள் நடந்திருக்கிறது, ராஜ்யத்துக்கு ராஜ்யமாக யுத்தங்கள் நடந்திருக்கிறது. ஆனாலும் கூட 2ஆம் உலக மகா யுத்தம் எல்லாருடைய மனதிலும் எல்லாருடைய எண்ணங்களிலும் இன்றைக்கும் அது நிலை கொண்டிருக்கிறது. காரணம், அந்த ஹிட்லருடைய சர்வாதிகாரமான அந்த செயல்கள் லட்சோப மக்களை பழி வாங்கினது. ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா என்று சொல்லக்கூடிய பட்டணம் அடிக்கப்பட்டது. எத்தனையோ மக்கள் கை கால்கள் உடம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்ட நிலைமைக்குள் அதை சுற்றியிருக்கக்கூடிய எண்ணற்ற மைல்கள் பரப்பளவிலுள்ள மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த நிகழ்வுகள் இன்றைக்கும் சரித்திரத்தில் நிலை கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் எத்தனையோ இயற்கை பேரழிவுகள் நடந்திருக்கிறது. அபிதமாக கடல் சீற்றங்கள், கொந்தளிப்புகள் வந்து சில நாடுகளிலே அது பதம் பார்த்திருக்கிறது. நம்முடைய தேசத்திலும் நம்முடைய நாட்டிலும் எத்தனையோ வருஷங்களாக தொடர்ந்து வங்காள விரிகுடா கடலில் அப்படிப்பட்ட அந்த அலைகளினாலே அவ்விதமாக ஆந்திராவிலே, ஒரிசாவிலே, தமிழ்நாட்டிலும் பல பகுதிகளிலே பெரும் சேதத்தையும் கூட உண்டாக்கியிருக்கிறது. ஆனாலும் 2010 அந்த சுனாமி என்று சொல்லக்கூடிய அந்த பேரழிவு இந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி நடந்த அந்த சுனாமியினுடைய பேரழிவு உலகத்தின் பல பகுதிகளை நாசமாக்கி விட்டது. எத்தனையோ லட்சம் மக்கள் பலியாக்கப்பட்டு விட்டார்கள். எத்தனையோ விதமான நாடுகள் சீரழிந்தது. இன்றைக்கும் அந்த சுனாமியை நினைத்தாலே எல்லாருடைய எண்ணங்களிலும் எல்லாருடைய நினைவுகளிலும் அது குடிகொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இனி எத்தனையோ கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது. பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், மூளை காய்ச்சல், சிக்குன்யா, ப்ளூ ஜுரம், இன்னும் டெங்கு ஜுரம் என்று சொல்லி பலவிதமான கொள்ளை நோய்கள் எல்லாம் வந்திருக்கிறது. ஆனாலும் அது
சில நாடுகளிலே அவ்விதமாக வந்தது போல அது போயிருக்கிறது. இந்த அளவுக்கு இந்த கொரோனாவை போல உலக நாடுகள் முழுவதும் இன்றைக்கு முடங்கும்படியான ஒரு சூழ்நிலைக்கு நேராக நம்ம பார்க்கும் பொழுது எத்தனையோ கொள்ளை நோய்கள் வந்தாலும் இந்த கொரோனா வைரஸ் இது சேஷமாக உலக மக்களையே உலக நாடுகளையே கலங்க வைத்து விட்டது. இப்பேற்பட்ட வல்லரசு கூட நாடுகள் கூட அவருடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்க வைத்து விட்டது. எத்தனையோ லட்சங்களை பழி வாங்கி விட்டது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து உலக நாடுகள் எல்லா நாடுகளிலும் இந்த ஊரடங்கு சட்டம் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை போட்டு மக்கள் வெளியே வராதபடி பொழுது 2 மாத காலமாக வீடுகளிலே முடங்கும்படியாக செய்துவிட்டது இந்த கொரோனா வைரஸ். அருமையானவர்களே, அதாயிலும் சொல்ல போனால் உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்து விட்டது. எல்லா நாடுகளும் இதற்கு எதிராக போராடுகிறார்கள். உலக சுகாதார மையமும் அவர்களால் ஏன்ற அளவுக்கு இதை ஒழிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். மருத்துவ துறையினுடைய மருத்துவர்களும் செவிலியர்களும் போலீஸ் அதிகாரிகளும் துப்புரவு பணியாளர்களும் தங்களுடைய உயிரையும் பணய வைத்து இரவும் பகலென்று பாராதபடி மக்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் தியாகம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அருமையானவர்களை விசேஷமாக இந்த கொரோனா வைரஸ் நாளுக்கு நாளாகத்தான் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதுவரை 3 முறை ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு அடுத்து 4வது முறையும் கூட ஊரடங்கு சட்டத்தை பிறப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் கூட உருவாகி கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இதனால விசேஷமாக நாடுகளுக்கு மட்டுமல்ல, அரசுகளுக்கு மட்டுமல்ல, விசேஷமாக ஒவ்வொரு தனிப்பட்ட மக்களுக்கும் இது ஒரு பெரிய ஒரு இழப்புகளும் நஷ்டங்களும் உபத்திரங்களாகத்தான் இருக்கிறது. தேவனுடைய ஆலய பிரகாரத்திலே வந்து தேவனை ஆராதிக்க கூடாதபடி எல்லா ஆராதனைகளும் இன்னைக்கு இந்த கொரோனா க்ளோஸ் பண்ணிவிட்டது. அருமையானவர்களே, ஜனங்கள் இந்நாட்களில் கண்ணீரோடு கூட கதறி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகள் மட்டுமல்ல, ஊழியக்காரர்களும் உபவாசத்தோடு கூட பல நாட்களாக தேவனே எங்களுடைய மீறுதல்களை மன்னியும், எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்துள்ளும், நீர் எங்களுடைய தேசத்தின் மீது கிருபையாய் இறங்கி இந்த கொடிய கொரோனா வியாதியை ஆண்டவரே நீர் அழித்து மக்களை நீர் காப்பாற்றும் என்று இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளாம் முழங்காலில் நின்று திறப்பின் வாயிலை நின்று அவிதமாக ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் ஜெப ஆவி இந்நாட்களில் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே நான் ஏற்கனவே சொன்னது போல எரேமியா 30:7 வசனத்தில் சொன்னது போல, யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், இது இக்கட்டான காலம் என்று சொல்லப்பட்டது போல இன்றைக்கு நமக்கும் இது ஒரு இக்கட்டான ஒரு காலமாகத்தான் இருக்கிறது. இது நமக்கும் ஒரு பெரிய உபத்திரமாகத்தான் இருக்கிறது. என்ன செய்வது? இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டு இருந்தாலும் கூட நிம்மதியாக இருக்க முடிகிறதா? மனநிலை பாதிக்கப்படுகிறது, சிந்தனைகள் சிதறப்படுகிறது, டென்ஷன் ஆகிறது. இன்னும் எத்தனையோ விதமான காரியங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு விட்டதுனால அடுத்து நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்முடைய தொழில்கள் எப்படி இருக்கும், நம்முடைய குடும்பம் என்ற அப்படிப்பட்ட எண்ணங்கள் இன்றைக்கு பரவலாக பெருகிவிட்டது அருமையானவர்களே. ஆனால் இந்த உபத்திரம் நமக்கு ஒருவேளை உலக பிராரமாக சில நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் நமக்கு ஒருவேளை உண்டாக்கினாலும் இந்த உபத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு மேன்மைக்குரிய காரியமாக அது மாற்றிவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை.
ஏனென்றால் தாவீது அரசன் 119வது சங்கீதம் 71வது வசனத்தில் சொல்லுகிறான், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை நான் என்ன செய்தேன், கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். இன்னும் அதே 119வது சங்கீதம் 67வது வசனத்தில், நான் உபத்திரப்படுவதற்கு முன்பதாக நான் வழி தப்பி திரிந்தேன், இப்பொழுதோ நான் உம்முடைய வழிகளிலே பாதைகளிலே செவ்வையான பாதையிலே நான் நடக்க கற்றுக்கொண்டேன் என்று அவன் சொல்லுகிறான். அதாயிரம் நான் உபத்திரப்படுவதற்கு முன்பாக எனக்கு வழி தெரியாமல் நான் அலைந்து திரிந்தேன் என்ற அர்த்தத்தில் அவன் சொல்லல. நான் உபத்திரப்படுவதற்கு முன்பதாக தேவன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வழியை கர்த்தர் உருவாக்கி வேதத்தில் கொடுத்த அந்த வழியை விட்டு விலகி நான் மனம் போன போக்கிலே தாறுமாறாக துன்மார்க்கனாக இவ்விதமாக ஓடுகிற ஒரு பெண் ஒட்டகம் போல நான் தேவனுடைய வழியை விட்டு நான் தகாத வழிகளிலே அவ்விதமாக நான் தப்பிதமாக நடந்தேன். ஆனால் அந்த உபத்திரங்கள், அதனால எனக்கு வந்த உபத்திரங்கள் எனக்கு அது நல்லது, எனக்கு வந்தது அது நல்லது என்று சொல்லுகிறான். ஏன்? அதனால அவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன், இப்பொழுது அவருடைய வழிகளையும் நான் தெரிந்து கொண்டு அந்த வழிகளிலே நான் நடக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று அறிந்து நல்ல வழி எவை என்று கேட்டு விசாரித்து அதிலே நீங்கள் நடவுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று அங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் மனுஷன் வாழ வேண்டிய ஒரு வழி, அவன் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவருடைய பிரமாணங்கள் மூலமாய், கட்டளைகளின் மூலமாய், கற்பனையின் மூலமாய் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். வாழ வேண்டிய விதத்தில் வாழ கற்றுக் கொடுக்கிற இந்த வேதத்தை மனுஷன் மறந்து மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் ஏராளம் உண்டு. ஆனால் அந்த வழிகளெல்லாம் அழிவுக்கு நேராக, அவனுக்கு மரணத்துக்கு எதுவாக அவிதமாக செல்லக்கூடிய வழிகளை அவன் தெரிந்து கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அருமையானவர்களே, இன்னைக்கு இந்த நிலைமையெல்லாம் எதற்காக, இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் என்று கேட்டால், உண்மையாகவே தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே இந்த உலகத்தில் நடப்பதில்லை. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே சொல்லுகிறார், தேவனுடைய செயல் இல்லாமல் ஒரு ஊருக்கு தீங்கு வருமோ? தேவனுடைய செயல் இல்லாமல், செயல் இல்லாமல் ஒரு நாட்டுக்கு பலவிதமான உபத்திரங்கள் வருமோ, யுத்தம் என்று அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம்.